அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இந்த V-Guard ஸ்டெபிலைசரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டெபிலைசரை பற்றி அன்பாக்சிங்கோ இல்லை ரிவ்யூவோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஸ்டெபிலைசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வாரண்ட்டி வந்து நான் கிளைம் பண்ண போனேன். ஸோ இந்த வாரண்ட்டி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு, எந்த அளவுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். V-Guard இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி ஸ்டெப்லைசர், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2018 வந்து ஒரு எல்ஜி இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது இந்த ஸ்டெப்லைசர் வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 பணம் கொடுத்து தனியாக இந்த V-Guardல வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டெப்லைசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4.25 வருஷம் சரிங்களா, கரெக்டாக ஒரு 4 வருஷம் ஃபுல்லாக, அடுத்த 5வது வருஷத்தில் வந்து ஒரு கரெக்டாக 9 மாதம் 10 மாதம் வரைக்கும் கரெக்டாக வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4.25 வருஷம் அது வரைக்குமே வந்து நல்லாவே வந்து ப்ராப்பராக நல்லா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்லைசர் வந்து நல்லாவே தான் ஒர்க் ஆகுது. பட் உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு போட்டோம்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெப்லைசர் எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பீங்க, ஸ்டெப்லைசர் வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டெப்லைசரில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்று ரெட்டு, இன்னொன்று க்ரீனு. அந்த ரெட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெட் லைட் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் வந்து அந்த சைடு இருக்கிற ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து எரியும். அந்த க்ரீன் கலர் லைட் எரியும் போது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஆன் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்லைசருக்குலாம் வந்து வச்சுருக்கிறாங்க. பட் அதே மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. இப்போ என்னாச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டெப்லைசரை வந்து ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த ரெட் லைட் மட்டும்தான் எரியும், க்ரீன் லைட் வந்து எரியவே எரியாது, ஃப்ரிட்ஜு வந்து ஆன் ஆகாது. இந்த ஸ்டெப்லைசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் லைட் மட்டும் கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் ஆனாலும் அந்த ரெட் லைட் மட்டும்தான் எரியும், க்ரீன் லைட் வந்து எரியவே எரியாது. ஸோ ஒரு வேளை லைட்டு தான் வந்து பீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஃப்ரிட்ஜையும் திறந்து பார்த்தேன், ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஸ்டெப்லைசரில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக். அப்படி வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப்லைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன் சரிங்களா. ஆஃப்லைன் கடையில் வாங்கியிருந்தேன். அந்த கடையில் போய் இந்த ஸ்டெப்லைசரை கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப்லைசர் வந்து நாங்கள் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம், இது வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து அவங்க ஸ்டோருக்கு கொண்டு போங்க. ஸோ அந்த ஸ்டோர் வந்து ஈரோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடையில் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. கம்பெனியில் தான் வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் நம்ம கடையில் தான் வாங்குகிறோம். இவங்கெல்லாம் இந்த ஸ்டெப்லைசர்லாம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலர் வந்து வாங்கி நமக்கு சேல் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு டீலராக வந்து இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஆஃப்லைனில் வந்து இவங்ககிட்ட இந்த ஸ்டெப்லைசரை வாங்குகிறோம், அதில் ஒரு வாரண்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த வாரண்ட்டியை வந்து நம்ம வாங்கின கடையில் தான் திருப்பி கொடுத்து அதை கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டெப்லைசரை வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி தர வேண்டாம். ஸோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து கம்பெனியில் கொடுத்து அதை சர்வீஸ் பண்ணி ஒர்க் ஆகுற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ரிட்டன் அனுப்பிச்சாங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் நான் வந்து இந்த ஸ்டெப்லைசரை வந்து அந்த ஆஃப்லைன் ஸ்டோர் கடையில் வாங்கின கடையில் வந்து நான் கொடுத்தேன். அப்போலாம் வந்து என்னை வந்து ஈரோடு கொண்டு போய் கொடுங்க, நாங்களாம் அந்த ஸ்டெப்லைசர்லாம் வந்து ரிட்டன் எடுக்க மாட்டோம், நாங்கள் வாரண்டியெல்லாம் கிளைம் பண்ண மாட்டோம், அங்கேயே ஃபோன் நம்பர் இருக்கும், வாரண்டி கார்டில் ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பருக்கு வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, அவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ஸ்டெப்லைசரை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற போல் அந்த ஆஃப்லைன் ஸ்டோர் கடையில் வந்து சொன்னாங்க. நானுமே வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஸ்டெப்லைசர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ஸோ வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது, இந்த 3 மாதம் முடிகிறதுக்குள்ளே வாரண்டி கிளைம் பண்ணால் தான், ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்லைசர் வந்து ஒர்க் ஆகலை, ஸோ வாரண்டி வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நேரடியாக வந்து ஈரோடு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்னை ஈரோட்டுக்கு வர சொன்னாங்க. என்னால் ஈரோட்டுக்கெலாம் வர முடியாதுங்க, எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்களுடைய பதில் என்ன அப்படின்னா, ஓகே சார், உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எந்த டீலர்கிட்ட வாங்கினீங்களோ அந்த டீலர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க, அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், அப்படி இல்லைனா அவங்க வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டீலர்கிட்ட போய் கேட்டதுக்கு அந்த டீலர் வந்து ஃபோன் போட்டு அவங்க தான் வாங்கிட்டு போகணும், நாங்களாம் ரிட்டன் எடுக்க மாட்டோம், இந்த வாரண்டி கிளைம் பண்ணுறத பற்றியெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அந்த டீலரும் வந்து சொல்லிட்டாங்க. மறுபடியும் இந்த V-Guard கஸ்டமர் கேருக்கு நம்பருக்கு ஃபோன் போட்டு நான் வந்து மறுபடியும் பேசினேன். இந்த மாதிரி டீலர் வந்து இந்த ஸ்டெப்லைசரை வந்து ரிட்டன் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாரண்டியை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஃபோன் போட்டு பேசிக்கங்க, அவங்களே தான் வந்து வாங்குவாங்க, எங்ககிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்ற போல் வந்து டீலர் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஈரோட்டு கொண்டு வாங்க, நாங்களாம் வந்து ஹோம் டெலிவரி ஹோம் பிக்கப்லாம் வந்து பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம், வாரண்டி கிளைம் பண்ணணும்னா நீங்கள் தான் நேரடியாக வந்து கொடுத்து உங்களுடைய வாரண்டியை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அதில் வந்து 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறீங்க, வாரண்டி வந்து இன்னும் 3
மாதம் எனக்கு பெண்டிங் இருக்குது. அதுக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. அதை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாக வர சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தானே, எங்களை வர சொல்கிறீங்க அப்படின்றது நான் கேட்டேன். இந்த V-Guard கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் போட்டதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து நாங்கள் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலையா அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்ததுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டெப்லைசருக்கெல்லாம் வந்து நாங்கள் ஹோம் டெலிவரியோ ஹோம் பிக்கப்போ வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் தான் வரணும். உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்குலாம் யாருமே வந்து ஹோமுக்கே டைரெக்டாக வரமாட்டாங்க. நீங்கள் தான் பொருள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்களை தேடி தான் வரணும். அதை நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயும் வந்து போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் படித்து பார்க்கலையா அப்படின்ற போல் வந்து கேட்டிருந்தாங்க. பட் நான் செக் பண்ண வரைக்குமே அந்த மாதிரி எங்கேயுமே வந்து இல்லை. பட் நாங்கள் சரியாக பார்க்கலையான்னு தெரில. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எதுவுமே அந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. சரி, ஓகே. இருந்தாலுமே வந்து இந்த V-Guard ஸ்டெப்லைசர் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும், இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ யாராக இருந்தாலுமே எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணட்டும், சோனியாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், எல்ஜியாக இருக்கட்டும், எந்த விதமான கம்பெனியாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க மேனுஃபேக்சரிங் நல்லா தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷம் அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது 5 வருஷமாகவே வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே கூட இடையில வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். இந்த V-Guardல வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் முக்கியமாக எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. கடையில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கடையிலேயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் அப்படின்னா நான் கடைக்கு தான் கொண்டு வருவேன், நீங்கள் தான் எனக்கு வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பேசி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வாங்குங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணாலுமே அதை டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் வந்து வாங்குங்க. சரிங்களா? இந்த V-Guard பொருளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து யாருமே சர்வீஸ் பண்ண மாட்டாங்களாம். நீங்கள் தான் போய் பொருளை வந்து நேரடியாக அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் தான் சர்வீஸ் பண்ணிக்கணுமா, வாரண்டி கிளைம் பண்ணிக்கணுமா. ஸோ அந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற போல் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் படித்து பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி மென்ஷன் போட்டு எங்கேயுமே அவங்க காட்டலை, சொல்லலை. பட் ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. பட் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த பிராண்டில் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த பிராண்டில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிராண்டை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா விசாரித்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வாரண்டி வந்து கிளைம் பண்ணி தருவீங்களா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.